இந்த காருக்கு பெட்ரோல் போட போயிருந்தேன். சரி, எங்க மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? நான் ரெடி தான் மச்சான். ஆனா மகளிர் அணி இன்னும் ரெடி ஆகலையே. என்னைக்கு அவங்க எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகி வந்திருக்காங்க. உங்க அக்கா தான் ராத்திரியில இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கா. இன்னும் கிளம்பின பாட்ட காணோம். ஏதாவது சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. நீங்க குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வந்து நின்னுடுறீங்க. நாங்க தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி வர வேண்டாமா? அம்மா, இது ஜானகி புடவை தானே? ஆமா. அவதான் வளகாப்புக்கு போயிட்டாளே. அவ நம்ம கூட வரப்போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அவ துணியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு கிளம்புறோம். ஜானகி இந்த வீட்டோட மகாலட்சுமி. அவ இல்லாம போறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. அவ புடவை எடுத்து வச்சிருக்கிறது எனக்கு அவ நம்ம கூடவே வந்த மாதிரி இருக்குண்டா. இதுவும் ஒரு வேண்டுதல் மாதிரி தான்ப்பா. குலதெய்வத்தோட அனுகிரகம் என் மருமகளுக்கும் கிடைக்கும். அதான் அவ புடவை எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு என்னமோ அவ நம்ம கூடவே இருக்கிற மாதிரி என் மனசுக்கு ஒரு ஆறுதல். ஏய் பார்வதி, என்ன 2 பேக் எடுத்துட்டு வந்திருக்க? இதெல்லாம் யாரோட ட்ரெஸ்? நம்ம ட்ரெஸ் தான். ஒரு மாசமா கோயிலே இருக்க போற, இத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு வர? எல்லாம் கொஞ்சமா எடுத்தா போதும். இந்த மாதிரி தனித்தனி பேக்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். முடிஞ்ச அளவு எல்லா துணிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே பேக்ல எடுத்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம போற கார்லயும் பின்னாடி இடம் இருக்கும். ஆமாமா. அப்ப எல்லா துணியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே பேக்ல மாத்தணும்ன்றீங்க. சரி, மாத்திடுவோம். பத்மா, இந்த பேக்ல இருக்கிற துணி எல்லாம் ஒரே பேக்ல வைங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேக்ல வைங்க. ஏய் போடி, எல்லாத்தையும் ஒரே பேக்ல எடுத்துட்டு வா. போ, போய் முடிய பார்க்காத. நாம போய் மத்த வேலைய வாங்க மாமா, நாம போவோம். பெரியம்மா நம்ம கூட வரலையேன்னு எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவங்க புடவையை எடுத்து வச்சு அவங்களும் நம்ம கூட வர மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது சூப்பர் பாட்டி. ரகு இந்த வீட்டுக்கு தூண் மாதிரி. அவனையே தாங்குறவ என் மருமக. அவ இல்லாம போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இத்தனை நாள் இந்த வீடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பெரியம்மா தான் முக்கியமான காரணம்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் ஒரு காரணம் தான் பாட்டி. மத்தவங்க என்ன சொன்னாலும் நீங்க பெரியம்மாவை விட்டு கொடுக்காம இருக்கீங்க பாருங்க. உங்கள மாதிரி மாமியார் கிடைச்சதுனாலதான் பெரியம்மாவும் இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்காங்க. அட போமா, இத போய் பெருசா பேசுற. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடியே அவ என் அண்ணன் பொண்ணு. எனக்கும் பொண்ணு மாதிரிதான். சரி, அதெல்லாம் விடு. ஜானகி நேத்தி கடனை பத்தி சொல்லி இருந்தால, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி பாட்டி நான் மறப்பேன்? நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. பெரியம்மா வேண்டின மாதிரி நம்ம நேர்த்தி கடனை பண்ணிடலாம். அத்தை, இந்த ட்ரெஸ் உங்க பேக்ல நீங்களே வைங்க. ஏய், சீனி பேக்ல தானே குடுக்க சொன்னேன். இல்ல அத்தை, அவங்க பேக்ல இடம் இல்லையா. நீங்களே உங்க பேக்ல வச்சுக்கோங்க. ஓ சரி. மருமகளே, என் துணி இதுல இருக்கு. உன் பேக்ல வச்சுக்கோ. அத்தை, நீங்க வரும்போது ஒரு பை கொண்டு வந்தீங்களே, அதுலயே எடுத்து வச்சுக்கலாம்ல. அந்த பை கிழிச்சிருச்சுடி. நிறைய பை எடுக்க கூடாதுன்னு சிவராம சொல்லியிருக்கான்ல, அதான் அந்த பைய தூக்கி போட்டேன். இத பாரு, இந்த புடவைய உன் பேக்ல வை. புடி. இங்க பாரு, என் துணியெல்லாம் அடியில வச்சிடாத. உன் துணியெல்லாம் அடியில வச்சுட்டு அதுக்கு மேலதான் என் துணிய வைக்கணும். புரியுதா? ஏன்னா வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதான். இவங்க தொல்லை தாங்க முடியாம தான் என் வீட்டுல வந்து இருக்கேன். என் வீட்டுல வந்து இருந்துட்டு என்னையும் அதிகாரம் பண்றது. என்னடி ரெடி ஆயிட்டியா? ஏங்க இங்க பாருங்க, உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். ரொம்ப தான் அதிகாரம் பண்றாங்க. என்ன மாமியார்னா என்ன வேணாலும் செய்வாங்களா? நான் வேணா அவங்கள கூப்பிடுறேன், நீ அவங்க கிட்டயே கேளு. ஏங்க ஏங்க சும்மா இருக்கீங்களா? ஏண்டி
நீ என் மருமகளை அதிகாரம் பண்றல, உனக்கே இவ்வளவு மாமியார் திமிர் இருக்கும்போது ஏன் எங்க அம்மாவுக்கு இருக்க கூடாதா? முதல்ல கிளம்புற வழியை பாரு. சும்மா தோலை இழுத்து. அம்மா, அம்மா, வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. இந்தாங்கம்மா. அம்மா, வேண்டுதலுக்கான பொம்மையை செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கு. அப்படி வச்சிடுங்க. சரிங்கம்மா. இங்க வைக்கிறேன். வைங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வரேன். பாட்டி, இதுதான் பெரியம்மா நேர்த்தி கடனுக்காக வேண்டிக்கிட்ட ஒரு பொம்மையா? ஆமாம்மா. நம்ம வீட்ல என்ன வேண்டுதல் இருக்கோ அத உருவ பொம்மையா செஞ்சு குலதெய்வத்துக்கு வைக்கிறது வழக்கம். வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் போகணும்னு சொல்லி ஜானகி இந்த உருவ பொம்மையை செய்ய சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, தனாவும் கதிரும் திரும்ப வரணும், ரகுவும் அவங்களை ஏத்துக்கணும்னு வேண்டி இருக்கா. இந்த வேண்டுதல் எல்லாம் பண்ணியாவது அதெல்லாம் நடக்கணுமா? பாப்போம்.